இந்த ப்ரான் தலைவனை நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருப்பான். இவனை நான் க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன். பட் மேலே நரம்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மட்டும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். கடாயில் வந்து ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பயப்புல நிறைய தண்ணி விடுவான். தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. பேட் ஸ்மெல்லாம் ரிமூவ் ஆயிடும். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சாப் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நான் பெருசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வந்து தக்காளி சுண்டுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். ப்ரானோட தண்ணிலாம் ரிமூவ் ஆகிடுச்சு. அது அப்படியே வந்து ப்ரானை இதில் கொட்டிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மசாலா நம்ம ஆட் பண்ணணும். மசாலா வந்துட்டு ஒரே 1 ஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா ப்ரான் தொக்கு ரெடி. பாய் காய்.